வணக்கம். நான் உங்கள் அறந்தாங்க செய்தியாளர் ஏஆர் ஜெயராஜா. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்க தாலுகா மேல்மங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட மேல்மங்கலம் வடக்கு கிராமத்தில் இருக்கும். இந்த கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சித்தி விநாயகர் ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தில் இன்று பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான பெண்கள் தலையில் பூத்தொட்டில் வந்தாங்க. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டேன். எங்கள் கிராமத்தில் சித்தி விநாயகர் ஆலயத்தில் சுயம்பா உள்ள அரச மரம் மற்றும் வேப்ப மரத்துக்கு திருக்கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அப்படி ஒரு சம்பவம்னா என்னன்னு தெரியாது. கடவுளுக்கு திருமணம் பண்ணி பார்த்துருப்போம். அதாவது அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் திருமணம் அப்படின்னாலே யோசிப்பாங்க, என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு. ஸோ உண்மையிலே அதை பார்த்தாங்களே நானே இங்கே இன்னும் இதை பற்றி இந்த கிராம மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. இந்த கிராமத்துக்கு கூடிய முக்கியஸ்தர் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த கிராமத்துல சித்தி விநாயகர் ஆலயம் ஃபேமஸ்னு தெரியும். இப்ப சிறப்பா புதுசா ஒரு திருக்கல்யாணம் பண்றீங்க. இந்த திருக்கல்யாணம் எதுக்காண்டி பண்றாங்க? இது பார்த்தா என்ன பயன் கிடைக்கும்? இந்த அரச வேம்பு அண்டு ரெண்டும் அதுவா முளைச்சி அதுவா வரலாறு புராண வரலாறு மாதிரி அதுவா ரெண்டு பேருமே நாகப்பாம்பு மாதிரி படம் எடுத்து ஒரு காட்சி இங்க இருக்கு. இந்த மரத்தை சுற்றி வந்தாவே இந்த மாதிரி பெண்களுக்கு கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் நடக்குது. இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க பரமாத தொட்டில் வாங்கி கட்டி தொங்க விடுறாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய அவர் வாய்ப்புகளை கொடுக்குறாரு. நிறைய யோகமான மரம் இது இப்போ மேல்மங்கலம் வடக்கில் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இப்போ மாறிக்கிட்டு வருது. அதாவது தஞ்சாவூர் மன்னர் காலத்தில் இருந்த அச்சுள்ள அந்த மன்னர் அச்சுள்ள விநாயகர் சிலை நமக்கு எங்கள் கிராமத்தை சேர்ந்த நீர்ப்பாசன உதவியாளர் திரு எம் கிருஷ்ணன் அவர்கள் மூலமாக இந்த சிலை தஞ்சாவூரில் பெரிய கோயிலில் கண்டெடுக்கப்பட்டு எங்கள் கிராமத்தில் கொண்டாந்து அவர் ஒப்படைச்சி கிராமத்திலேருந்து நாங்கள் ஒரு ஓட்டு கொட்டாயம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி இப்போ ஐயப்பா சேவா சங்கம் என்ற ஒரு சங்கத்தை நிறுவி அது மூலமாக ஐயப்பன் கோயிலுக்கு போய் அதில் வர்ற வருமானம் லட்சர்ச்சனை அன்னதானம் இது மாதிரி எல்லாம் சீரும் சிறப்புமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் வாரம் வெள்ளிக்கிழமை எங்கள் கோயில் பூசாரி ரமேஷ் அவர்கள் மூலமாக மீதி இருக்கிற குல வழக்கப்படி எங்கள் மேல்மங்கலம் வடக்கு கிராமத்திற்கு அனைவரும் சேர்ந்து வரிகள் போட்டு வாரம் வெள்ளிக்கிழமை அன்னதானம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வேம்பு கோயில் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருக்கு. இதில் வெளியூர்ல இருந்தெல்லாம் கோயிலை சுற்றி சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வழியா போறவங்க கல்யாணம் பெண் அழைச்சி போறவங்க எல்லாரும் இந்த கோயில சாமி கும்பிட்டு தேங்காய் அடிச்சுட்டு தான் போறாங்க. இல்ல இப்ப இந்த